வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, யோகாசன பயிற்சி. அதாவது நம்ப பயிற்சிகள் செய்வதற்கு முன்பாக, எளிய உடற்பயிற்சி செய்வது என்பது நல்லது. எனக்கு இன்னும் உடம்பு சரியில்ல. அதாவது சர்ஜரி செய்யக்கூடிய நிலை இருக்கு. அதனால நான் இப்போ என்னால தரையில அமர்ந்து கொண்டு இந்த பதிவுகள் போட இயலாது. அதனால படுக்கையில இருந்து தான் அந்த பதிவுகள் நான் வந்து போடுறேன். அதனால பொதுமக்கள் வந்து மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதில் நம்ம எதுக்காக அதாவது நம்ம யோகாசன பயிற்சி செய்வதற்கு முன்பாக எளிய பயிற்சிகள் செய்வது நல்லது. இது அதுக்குண்டான காரணங்கள் பார்க்கும் பொழுது, நம்மளுடைய உடல் ரீதியாக பிடிப்புகள் வந்து நம்முடைய தலைப்பகுதியிலிருந்து, அதாவது கழுத்து பகுதியிலிருந்து நம்முடைய கால் பகுதி வரைக்கும் பிடிப்புகள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதற்காக ஜஸ்ட் ஒரு 5 எண்ணிக்கை உங்களால் எது முடிகிறதோ அந்த பயிற்சிகள் என்பது செய்து முடித்த பிறகு நம்ம ஆசனங்கள் செய்வது நல்லது. இதில் ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்போது, அதற்கு ரிலேட்டடாக ஒரு சில வார்ம்-அப் இருக்கும். அதையும் செய்வது என்பது நல்லது. அதாவது இந்த வார்ம்-அப்பும் செய்வது நல்லது. அதே போல அந்த ஆசனத்திற்கு செய்யும் பொழுது அதற்கு எது உறுதுணையாக இருக்கிறதோ அந்த பயிற்சி என்பது செய்வதும் நல்லது. இந்த உடற்பயிற்சி செய்து முடித்த பிறகு சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இது உங்களால் முடிஞ்சால் ஒரு 6 சுற்றுகள் நம்ம செய்யலாம். இந்த எளிய உடற்பயிற்சி செய்து முடித்த பிறகு சூரிய நமஸ்காரம் ஒரு 6 சுற்றுகள். அதாவது உங்களால் செய்ய முடிந்தால் மட்டும். இதில் வந்து சூரிய நமஸ்காரம்னு பார்க்கும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஐபிபி இருக்குது, ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருந்தால் அவர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில் சூரிய நமஸ்காரம் மட்டுமே நீங்கள் ஒரு 12 சுற்றுகள் செய்யும் பொழுது ஆசனங்கள் செய்யக்கூடிய அந்த பலனை வந்து இந்த சூரிய நமஸ்காரமே நம்ம ஒரு 12 சுற்றுகள் செய்யும் பொழுது அதற்குண்டான நன்மைகள் என்பது இதில் நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம எளிய உடற்பயிற்சின்னு பார்க்கும் பொழுது நம்ம கழுத்திலிருந்து பார்க்கலாம். இப்போ கழுத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஹெட் ரொட்டேஷன் நம்ம செய்யலாம். நம்ம கழுத்து பகுதியை இது போல் செய்வது தவறான ஒரு விஷயம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கழுத்தில் தேய்மானம் இருக்கிற ஒரு பட்சத்தில் இது போல் ரொட்டேஷன் செய்யக்கூடாது. நம்ம நார்மலாக இது போல் செய்யலாம். இந்த பக்கம் செய்யும் பொழுது உதாரணத்துக்கு இங்கே மூச்சு காற்று இழுப்போம், இங்கே மூச்சு காற்று வெளியில் வரும். இது போல் ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். அதன் பிறகு பேக்வேர்டு செய்கிறோம். இங்கே மூச்சு காற்று இழுப்போம், இங்கே மூச்சு காற்று வெளியில் வரும். அதனால் இதில் ஒரு 5 எண்ணிக்கை. இந்த பயிற்சி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் வந்து நன்றாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல கழுத்து பகுதியில் சேருகின்ற தேவையில்லாத கொழுப்பை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம். இப்போ கைகளை நம்ம இது போல வைக்கிறோம். வச்சுட்டு இங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இதுல ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல செய்யறதுனால உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய தோள்பட்டை வலி சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய நிலையா நம்ம பார்க்கலாம். ஒரு 5 எண்ணிக்கை கைகளை இப்படி கொண்டு வரோம். இதுல ஒரு 5 எண்ணிக்கை ரொட்டேஷன் செய்யறோம். இது உங்களுடைய பந்துக்கிண்ண மூட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம். இப்போ உங்களுடைய மணிக்கட்டு பகுதி ஒரு 5 எண்ணிக்கை. அப்புறம் முடிஞ்சா உங்களால அந்த ஹிப் ரொட்டேஷன் செய்யலாம். கால்களுக்கு உண்டானது உதாரணத்துக்கு நம்ம கால்களை இது போல செய்யலாம். இது போல செய்யும் பொழுது உங்களுடைய இரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இடுப்பு ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய கால் பகுதி வரைக்கும் உங்களுடைய இரத்த ஓட்டம் நன்றாக செயல்படுகிறது. அதுக்கப்புறம் கால்களை வந்து நம்ம இது போல செய்யலாம். இந்த மூமெண்ட் அண்ட் தென் ரொட்டேஷன் செய்யலாம். கால்களை இது போல மேல வச்சுட்டு இது போல செய்யலாம். ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். அதே போல இந்த கால் செய்யறோம்.
இது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கால்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இதுல நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். உங்களால ஒரு பட்டாம்பூச்சி ஆசனம் போல செய்யலாம். இது உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ, இப்போ உதாரணத்துக்கு என்னால இப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, கொண்டு வரலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூட்டு வலிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதே போல கன்சீவா இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி இது. இது போல ஒரு எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சிகளை செய்த பிறகு, நம்ம ஆசனம் செய்வது தவறில்ல. இத நம்ம ரெகுலரா கடைபிடிக்கும் பொழுது, உங்களுக்கு உடம்புல எந்த விதமான பிடிப்புகளும் இருக்காது. இத கடைபிடிப்பது என்பது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.